ஹரி ஓம். இன்றைக்கி February 15th. நம்ம சேனல் தொடங்கி இன்னையோட ஒரு வருஷம் முடிஞ்சது. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு ரத சப்தமி. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரத சப்தமி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த ரத சப்தமியை நான் எப்படி வழிபடுறேன் அப்படிங்கிறதும் எந்த ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த நாளில் நம்ம இப்படி வழிபடுறதுனால நாம் செய்த பாவ கர்மங்கள் தீருது அப்படின்னு ஐதீகம். இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆளுக்கு 7 எருக்கை இலை தேவைப்படுது. எருக்கம்பூ விநாயகனுக்கு நம்ம மாலையாக போடுவோம். இன்றைக்கி நமக்கு எருக்கை இலை தான் தேவைப்படுது. அடுத்தது அரிசி அக்ஷதன்னு சொல்லுவாங்க. அடுத்தது மஞ்சள். நான் வச்சுருக்கிற இந்த மஞ்சள் பசு மஞ்சள். எங்கள் வீட்டில் இது நிறைய விளைஞ்சிருந்தது பொங்கலுக்கு. அதை காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணுறக்காக. அடுத்தது அருகம்புல். அருகம்புல் கிடச்சா எடுத்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது எப்படி செய்யணும் அப்படின்னா, 7 இலை எடுத்து மஞ்சளும் அட்சதையும் வச்சு கிழக்கு பார்த்து நின்று அந்த ஸ்லோகம் சொல்லி நம்ம குளிச்சுட்டு வந்துடணும் பெண்களுக்கு. இப்போ ஆண்களுக்கு 7 இலை வச்சு அதில் அட்சதை மட்டும் வச்சுட்டு அப்படி கிழக்கு பார்த்து நின்று அந்த ஸ்லோகன் சொல்லி அவங்க குளிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் செஞ்சு விளக்கு போட்டு சாமி கும்பிடணும். நாளையிலிருந்து உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குது. 6 மாதம் உத்தராயணம், அதுக்கப்புறம் தட்சிணாயணம். வேறு எந்த பொருள் கிடைக்கலனா கூட இந்த ஸ்லோகம் சொல்லியாவது நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு குளிங்க. நம்ம சேனலில் நிறைய கடவுள் துதிகள் எல்லாம் போட்டிருக்கோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒரு நாளைக்கு ஒரு துதியாவது கடவுளை பற்றி கண்டிப்பாக பாடுங்க. அது உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கடவுளோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. ஹரி ஓம்.